உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ரோபோசங்கர் சார் பற்றி பேசியிருந்தோம். அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஈரல் சுருக்க நோயோட பக்க விளைவு. ஈரல் சுருங்கி இருக்கு. அது பேர் தான் வந்துட்டு லிவர் சிரோசிஸ். அதனால வந்து பிரஷர் எல்லா இடத்துலயும் ஏறுது. அது பேர் தான் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன். அந்த பிரஷர் ஏறதுனால ரத்தம் ஒன்று டமால்ல உடச்சி பீச்சிக்கிட்டு அடிக்குது. அதுதான் வந்துட்டு ரத்த வாந்தி, ரத்த டாய்லெட் இந்த மாதிரிலாம் வந்து போகுது. ஸோ ஈரல் சுருக்க நோயோட ஒன்று காரணம் இறக்கிறதுக்கு காரணம் இது ஒன்று. ரெண்டாவது, வயிற்றுல நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீர்ச்சத்து குறைபாடும் பயங்கரமா வரும். உடம்புல பிபி டக்குன்னு குறையறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இது 2. மூணாவது, அந்த நீர் சேரும் போது அப்பப்போ போய் 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 ஊசி குத்தி டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் நீர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஊசி குத்தி பண்ணும்போது சில நேரத்தில் சீல் பிடிச்சிக்கும். அப்போ வயிறு திடீர்னு சீல் பிடிச்சிக்கும் போது அது பேர் தான் வந்துட்டு ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனாலே உயிரிழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல அந்த ஈரல் சுருக்க நோயால அந்த மஞ்சக்கம்மால் அந்த ஜாண்டிஸ் ரொம்ப அதிகமாகி மூளைக்கு போய் அந்த எஃபெக்ட் ஆகும்போது அமோனியா லெவல்லாம் அதிகமாகி மூளைக்கு போய் எஃபெக்ட் ஆகும்போது ஹெப்பாட்டிக் என்கெஃபலோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் போய் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி காரணங்களை அடுக்கிக்கிட்டு போகலாம். அப்ப ஈரல் சுருக்க நோயினால டைரக்டா இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஈரல் சுருக்க நோயினால உங்களோட எல்லா உடம்புமே டவுன் ஆகுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அப்ப இதனால வந்து இறந்திருக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இதுல எதனால வேணாலும் இறந்திருக்கலாம் அப்படின்றது தான் வந்துட்டு